Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. உங்களுக்கு மட்டுமா தையா அசிங்கம், எங்களுக்கும் சேர்த்துதான். எங்களை இப்படி தலைகுனிய வச்சுட்டு போயிட்டாளே. ஐயோ, என்ன செய்யறதுன்னு தெரியாம நாங்க தான்ப்பா முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சிதம்பரம், நீ தான்ப்பா ஏதாச்சும் சொல்லணும். நான் என்னமா சொல்றது? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. வணக்கம்மா. வாங்கய்யா, நீங்க பொருத்தம் பார்த்து கொடுத்த கல்யாணம் எப்படி வந்து நிக்குதுன்னு பாத்தீங்களா? நான் பொருத்தம் பார்த்து சரியா இருக்குன்னு சொன்ன எந்த கல்யாணத்திலையும் இதுவரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்ததில்லம்மா. ஐயா, நீங்க சொன்னீங்கன்னு தானே இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்ணோம். நீங்க குறிச்ச அதே முகூர்த்தத்துல தான் இந்த கல்யாணத்தை நாங்க வச்சிருக்கோம். இப்ப அந்த முகூர்த்த நேரம் வரப்போகுது, ஆனா கல்யாண பொண்ணு இல்ல. இவனையும் ஆளக்கானோ. டேய் மாப்ள, வாடா. எங்கடா? டேய் வாடான்னு சொல்றல, வா. இப்ப என்ன சொல்றீங்க ஐயா? இப்படி ஏதாவது நடக்கும்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கே வந்தேன். என்னாச்சுங்க ஐயா? சிதம்பரம், நீங்க கொடுத்த பொண்ணு ஜாதகத்தை பார்த்துட்டு பொருத்தம் இருக்கு, கல்யாணத்தை பண்ணுங்கன்னு நான் சொன்னேனா? அம்மா, நீ தானம்மா கூட வந்த. இந்த முகூர்த்தத்தை நான் குறிச்சு கொடுத்தனா? உங்க அம்மா கேக்குறாங்கல்ல, அதுக்கான பதில் உன்கிட்ட தான் இருக்கு. ஐயா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இப்ப இந்த கல்யாணம் நின்னுடுச்சு? அதுக்கு காரணத்தை சொல்லுங்க. அத உங்க புருஷன் சொல்லுவாரு. நான் சொன்னபடி நடந்துச்சா? அத உங்க மனைவி கிட்ட சொல்லுங்க. என்னங்க, ஜோசியர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னாரா? சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா, அவரு நடக்காதுன்னு தான் அம்மா சொன்னாரு. ஆனா உங்க புருஷன் தான் என் பேச்சையை மீறி நடத்தி காட்டுவடி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாரு. இப்போ கல்யாணம் நின்னு போச்சு. சிதம்பரம், ஜோசியர் சொல்லுதில்ல. ஆமாண்டா, நான் தான் போய் சொன்னேன். நீ எப்படியாவது உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்ட. அதுக்காக நீ ஆசைப்பட்டபடி கல்யாணம் நடத்திடலாங்கிற நம்பிக்கையில வடிவு கிட்ட நான் போய் சொன்னேன். நானே முகூர்த்த தேதியை குறிச்சு எல்லா ஏற்பாடையும் பண்ணேன். உன் ஆசை, என் முயற்சி எல்லாம் வீணா போயிடுச்சா? கடைசியில இப்படி வந்து முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஏன் இப்படி முடிவு பண்றீங்க? ஒரு முடிவுல தான் இன்னொரு தொடக்கம் இருக்கு. அம்மா, உங்க வீட்டுக்கு மகாலட்சுமியே வரப்போறான்னு நான் சொன்னேன்ல, அது கரெக்ட் தான். உங்க வீட்டு மகாலட்சுமி யாருன்னா இதோ துளசி தான். ஏன் நான் சொல்லக்கூடாததை சொல்லிட்ட மாதிரி எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இல்லங்கய்யா, ஓடி போனது இவளோட தங்கச்சி. இருக்கட்டுமே, அதனால என்ன? அந்த ஜாதகத்துல தான் நான் சொன்னதை கேட்கல. இப்பவாது கேளுங்க. இந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவதான் உங்க வீட்டுக்கு வர வேண்டிய மகாலட்சுமி. நான் ஜோசியக்காரனா மட்டும் சொல்லல, தெய்வ சாட்சியா மனசுல பட்டதை சொல்றேன். இத செஞ்சா யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. ரெண்டு குடும்பமும் நல்லா இருக்கும். இங்க பாருங்கம்மா, உங்க பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க. நீங்க இப்படி சொல்றீங்க? முதல்ல இந்த பொண்ணுதான் பார்த்து பேசி சாமி கிட்ட பூ கட்டி பார்த்தோம். உத்தரவு கிடைக்கல. சாமி உத்தரவு மீறி எப்படிங்க ஐயா பண்ண முடியும்? சாமி சரியாதான் உத்தரவு கொடுத்திருக்கும் தாயி. சாமிக்கும் நமக்கும் நடுவுல என்னமோ நடந்திருக்கு. என்ன சொல்லுத வள்ளி? ஆமாங்க ஐயா, அன்னைக்கு துளசி தாய்க்குன்னு பூ கட்டி பார்க்கும்போது சிவப்பு பூ வந்துச்சுன்னு தானே சின்ன பொண்ணுக்கு கல்யாணத்தை பேசி தட்டு மாத்துனீங்க.
நான் வந்து பார்க்கும்போது 2 பொட்டணத்துலயும் சிவப்பு பூதையா இருந்துச்சு.